வெற்றிவேல் முருகனுக்கு ஏக குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நம. வந்தே குரு பரம்பரா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குரவே சர்வலோகானாம் விசேஷே பவரோகிணாம் நிலையே சர்வவித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே நமः. ஓம் பத்ரம் கர்ணேவி ஸ்ருணியாம தேவாः பத்ரம் பக்ஷ்யமாத்மபிர்யஜத்ராः ஸ்திரைரङ्गैस्तुष्टुवाप्मश्रवणोभिः यस्येम देवहितं यदायुः. स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति न पूषा विश्ववेदाः स्वस्ति नक्षत्रो अरिष्टनेमिः स्वस्ति न बृहस्पतिर्दधातु. ओम शांति शांति शांति. இன்னைக்கு தத்துவமசிங்கிற தலைப்பில் இறைவனை பற்றிய அறிவு, இறைவனை பற்றிய அனுபவமாக மாறுவதற்காக உபனிஷத்து கூற்றுப்படி சிரவணம் செய்யணும் முதல்ல. அதனால் இறைவனை பற்றிய அறிவு ஏற்படும். மனனம் செய்யணும், அதனால் இறைவனை பற்றிய அனுபவம் ஏற்படும். நிதித்தியாசனம் செய்யணும். நிதித்தியாசனத்துக்கு விளக்கம் நான் கொடுத்துருக்கேன். நிதித்தியாசனங்கிறது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கிறது. ஒரே ஒரு வார்த்தையில் சொல்கிறேன். நிதித்தியாசனங்கிறது மனனத்தில் நாம் விசாரம் செய்து அர்த்த தரிசனம் ஆனதுக்கு அப்புறம் மத் சித்தக மத்கதிகி மத் சித்தக மத்பரக அதை நோக்கி தியானிக்கிறோம். அர்த்த தரிசனமான பிற்பாடு நிறைய பேருக்கு அர்த்த தரிசனமே என்னன்னு தெரியல. ஞான யோகத்தில் சப்தந்தான் அர்த்தந்தான், ஓங்காரம்தான், பிராணாயாமந்தான். சித்துலேருந்து வெளியில் வர்றது பிராணன், பிராணன் ஓங்காரமாகுது, ஓங்காரம் சப்தமாகிறது, சப்தம் அர்த்தமாகிறது, அர்த்தம் பொருளாகிறது, பொருள் பயனாகிறது, பயன் சுகத்தை தருகிறது அல்லது தேவையை பூர்த்தி செய்கிறது. இப்போ பிராணன், ஓங்காரம், சப்தம், அர்த்தம், பொருள், பயன், வாழ்க்கை. இதில் ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் இருக்குது. அந்த அர்த்தம் அறிகிறேன், தெரிகிறேன், புரிகிறேன், உணர்கிறேன் அல்லாமல் வாழ்கிறேங்கிற நிலைக்கு அழைச்சிட்டு போகிறது அர்த்த தரிசனம். அர்த்த தரிசனம் ஆனால் தான் சிவ தரிசனம். அர்த்த தரிசனம் ஆனால் தான் என்லைட்டன்மெண்ட். அர்த்த தரிசனம் ஆனால் தான் அனுபூதி. இல்லைன்னா நீ செயல்பட மாட்ட, எங்கே சுற்றின்னு கிடப்ப. தெரியாமலே தெரிஞ்ச மாதிரி ஃபேக் ஞானி. அதனால் 127 உபநிஷத்தில் இருக்கக்கூடிய மகா வாக்கியங்களையும் மந்திர வார்த்தைகளையும் எடுத்து அர்த்த தரிசனம் பண்ணிக்கிட்டே வரோம். இப்போ அதுதான் விசாரம்னு பேர். விசாரத்தில் என்ன நடக்குதுன்னா, அந்த வார்த்தையினுடைய சூக்ஷ்மமான ரகசியமான சத்தியத்தை வெளிப்படுத்துறது, சத்தியத்தை தரிசனம் பண்ணுறது. எப்போ சத்தியத்தை தரிசனம் பண்ணுறானோ அவன் தான் அங்கே தீர்க்ககால நிரந்தரிய ஸ்ரத்தையா வித்யா தபஷா பிரம்மச்சரியங்கிற எல்லாத்தையும் பயன்படுத்துவான். அவனுக்கு தான் வெற்றி நிச்சயம். பாக்கி பேர்லாம் சுற்றிகிட்டே இருக்க வேண்டியதான். இதுதான் அடிப்படை. மச்சித்தக மத்பரக அப்படிங்கிறது அர்த்த தரிசனத்துக்கு ஆனதுக்கு அப்புறம். நம்ம ஏன் அதை மச்சித்தக மத்பரகனா அனுபூதியாக அனுபவத்திலே கொடுக்கணும்னு ஒரு முயற்சி பண்ணுறோம். இறைவனை பற்றிய அறிவு சிரவணத்தில், இறைவனை பற்றிய அனுபவம் மனனத்தில், இறைவனை பற்றிய அனுபூதி. இன்றைக்கி போட்டிருக்கேன், பிறக்கிறது எதுக்கு, புரிஞ்சிச்சா? அது பிறக்கிறது எதுக்கு, அதை படித்து காட்டுங்க டக்குன்னு. புரிஞ்சிச்சா? பிறக்கிறது எதுக்கு?
எத்தனையோ கோடி படிப்பதற்கா, வேலை தேடுவதற்கா, திருமணத்திற்கா, வீடு கட்டுவதற்கா, இஎம்ஐ கட்டுவதற்கு, கடன் வாங்குவதற்கா, இஎம்ஐ கட்டுவதற்கா, நடிப்பதற்கா, எல்லாத்தையும் நடிக்கிறோம்ல, நடிப்பதற்கா, சிரிப்பதற்கா, அழுவதற்கா, இல்லை மாற்றம் வரணும், மாற்றத்தை கொண்டு வரேன் அப்படி சொல்கிறேன், மாற்றத்திற்கா, அனுபவம் பெறுவதற்காக இல்லை, அனுபூதிக்காக. அனுபூதினா என்ன? அனுபூதினா என்ன? நான் ஆத்மா என்ற ஆனந்தம், நான் ஆத்மா என்ற ஆனந்தம், நான் ஆத்மா என்ற நிரந்தர ஆனந்தம், ஆனந்த அனுபூதி, அமைதி அனுபூதி, சாந்த அனுபூதி, ஆனந்த அனுபூதி. இன்னொன்று என்ன இருக்கு? அன்பு அனுபூதி, பிரேமானுபூதி, பிரேமானுபூதி அன்பு, ஆனந்த அனுபூதி ஆனந்தம், சாந்த அனுபூதி அமைதி. அது எங்கே இருக்குது? உங்களுக்குள்ளே தான் இருக்குது. அது யாருன்னா அது நீ தான். அப்போ உன்னை தான் நீ அறியணும். அதுக்கு தான் பிறந்திருக்க. அதான் அதுக்கு அர்த்தம். இது தெரியுமா? இதை தேடி தான் ஓடுறான். நீ முந்தா நாள் போட்ட யாரை தேடுகிறாய்? உன்னை தான் தேடுகிறாய். தெரியுமா யாருக்கும்? தன்னை தான் வெளியில் தேடிட்டு இருக்கானா அவனுக்கு தெரியுமானா அவனுக்கு தெரியாது. அதனால் 127 உபநிஷத்தில் இருக்கக்கூடிய மகா வாக்கியங்களை, இந்த 127 உபநிஷத்து நம்மளுக்கு கிடைச்சது. நீங்கள் வேறு இப்போ நீங்கள் சில புத்தகங்கள்லாம் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் சொல்லியிருக்கேன், அதை வாங்குங்கன்னு சொல்லியிருக்கேன். அதோட இந்த உபநிஷ சம்மந்தப்பட்டவன் ஏதாவது உபநிஷத்து வெளியில் வருதான்னு பார்த்துக்கிட்டே இருக்கு. சான்ஸ்கிரிட்டில் இருந்து ஹிந்தி பாஷ்யமோ இங்கிலீஷ் பாஷ்யமோ இருந்தால் ஒன்று இருந்தால், ஏதாவது ஒன்று இருந்தாலும் கண்டிப்பாக ஹிந்தி பாஷ்யம் தான் முதல்ல வரும். சான்ஸ்கிரிட் ஹிந்தி தான் வரும் முதல்ல. அதை நம்ம அப்படியே தமிழ் பண்ணணும், அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கிட்டத்தட்ட 300 உபநிஷத்து அவைலபிள். இப்போ எல்லோரும் 108 நிற்கிறான், 90% 10 தான் நிற்கிறாங்க. ஒரு அகண்ட பார்வை வேணும். உபநிஷத்து ஒன்று போதும். அதனால் இந்த 127 உபநிஷத்து இது வரைக்கும் நாம் தமிழ் செய்திருக்கிறோம். அதை கேட்டவர்கள், சிரவணம் செய்தவர்கள் இறை அறிவு பெற்றிருப்பார்கள், தன்னை பற்றிய அறிவு பெற்றிருப்பார்கள், ஜகத்தை பற்றிய அறிவு பெற்றிருப்பார்கள், மெய்யறிவு வந்திருக்கும். ஆனால் அது அனுபவமாகி அது நிரந்தரமாகணுங்கிறதுக்காக, அனுபவத்துக்காக பேசுகிறது தான் அர்த்த தரிசனம். அர்த்த தரிசனத்தில் அனுபூதி கொண்டு வரணும் முயற்சி பண்ணுறேன். அதனால தான் மச்சித்தக மத்பரக நடுவில் கொண்டு வந்தது. இல்லைன்னா அதை கடைசியில் போடலாம். மச்சித்தக மத்பரகன் என்ன செயல் இல்லை, சும்மா இருக்கிறது தான். சித்தத்தில் எண்ணெய் வைத்து எண்ணெய் நோக்கி வருவாயின்னு அர்த்தம். இதை 2வது 3வது பண்ணியிருக்கோம், 3வது 2வது பண்ணியிருக்கோம். புரியுதா இல்லையா? அனுபூதியில் குருவுக்கு ஒன்றும் வேலை இல்லை. மனநத்தில் தான் குருவுக்கு வேலையே, மனநத்தில் தான். சிரவணத்தில் கூட அவ்வளோதான் இல்லை, இருக்கிறத அப்படியே லைட்டாக சொல்லிகிட்டே போகலாம். பெரிய சேலஞ்சு கிடையாது. பெரிய சேலஞ்சு எங்கன்னா, ஒரு நல்ல சத்குருக்கு இறைவனை பற்றிய அறிவு உங்களுக்கு அங்கே இங்கே கொஞ்சம், இங்கே கொஞ்சம், அங்கே கொஞ்சம்னு அப்படியே பட்டும் படாமல் என்ன கண்டதையும் சாப்பிட்டு ஏதோ ஒன்று வச்சுருப்பீங்க. அது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணணும். அப்புறம் மெய்ப்பொருள் எதுங்கிறத சரியாக உணர்த்தணும். இந்த உணர்த்துகிற நிலை தான் அர்த்த தரிசனம். அதை விசாரம் செய்தால் அது வந்துடுது, ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. அது வந்ததுக்கப்புறம் செயல்பாடுகள் எப்படி இருக்கு? இப்போ நீங்கள் எல்லாருமே சொல்கிறீங்களா இல்லையா? வந்த 1 மாதத்தில் மாற்றம், 1 வருஷத்தில் மாற்றம், எங்குள்ளே அவ்வளோ மாற்றம் ஏற்படு சொல்கிறீங்களா இல்லையா? சொல்கிறது உண்மையாக பொய்யாப்போ? உண்மை தானே? என்ன நடந்திருக்கேன்னா அர்த்த தரிசனமாயிருக்கு. சின்ன வயசுலேருந்து கேட்டிருந்த 10 வார்த்தைகள் அவனின்றி ஒரு அணு அசையாதுன்னு நம்ம கேட்டுகிட்டே தான் இருக்கோம். அர்த்தம் ஆச்சு. அப்போ இப்போ அர்த்தமாகுது. ஸோ அர்த்தமானால், அனுபூதியானால் அது நிரந்தரமான விளைவை ஏற்படுத்தும். நிரந்தரமான விளைவு என்ன செய்யணும்னா ஆனந்தம், அமைதி, அன்பு. இன்னைக்கு கூட முருகா கிட்ட இன்றைக்கி சங்கல்பம் என்ன தெரியுமில்ல? எதிர்காலத்தில் நான் பார்க்குற மக்கள் அன்பையும் அமைதியும் ஆனந்தத்தையும் பரோபகாரத்தையும் வாழணும், அப்படி பார்த்து ரசிக்கணும் அடியன். அப்படி தான் இன்றைக்கி சங்கல்பம் பண்ணிடுறேன். எப்போதும் சங்கல்பம் தான். எப்போதும் சங்கல்பம்னா ஞான பூமி ஆகணும் பண்ணுவோம். இன்றைக்கி மக்களை எப்படி பார்க்கணும், எப்படி அவங்கள வழி நடத்தணும்னா இப்படி தான் வழி நடத்தணும். அறிவு, அன்பு, அமைதி, ஆனந்தம், பரோபகாரத்தம், 5 தத்துவம். அறிவு தான் அடிப்படை. அறிவு, அமைதி,
அன்பு, ஆனந்தம், பரோபகார்த்தம். இதில் வழி நடத்தின மக்கள் எப்படி இருப்பாங்க? இந்த 5 பெறுவதற்கு பணம் வேணுமா? 8 மணி நேரம் செலவு பண்ணுமா? ப்ராப்பர்ட்டியெல்லாம் அடமானம் வச்சு கொண்டு போய் அவன்கிட்ட கொடுக்கணுமா? அட்வொகேட்டுக்கிட்ட. அதனால் அது முடியும். இப்போ இந்த பிப்பலாதுக்கிட்ட கார்கிய 5வது மாணவனாக வந்து கேள்வி கேட்குறான். 5 கேள்வி கேட்டான். இந்த உடம்பில் யார் தூங்குறா, யார் விழிச்சிருக்கா, யார் கனவு காண்றா, யார் சுகம் அனுபவிக்கிறா, எல்லா தத்துவங்களும் யாருக்குள்ளே போய் ஒடுங்குது. சொன்னால் ஒருத்தந்தான் பிரம்மங்கிற ஒருத்தந்தான் ஈசனாகி பிராக்யனாகி தைஜசனாகி விஸ்வனாகிறது. 5 வார்த்தைகள் சொல்கிறேன். பிரம்மங்கிற ஒன்று தான் ஈசனாகி பிராக்யனாகி தைஜசனாகி விஸ்வனாகி இருக்குது. நீங்கள் உங்களை 1 வயசுலேருந்து உங்களை நீங்கள் பார்க்குறீங்க, அறியுறீங்க. உங்களுக்குள்ள பருவங்கள் மாறி இருக்கு. பாலப்பருவம், குமாரப்பருவம், யவன பருவம், முதுமை பருவம். உடம்பு மாறி இருக்கு, மனம் மாறி இருக்கு, புத்தி மாறி இருக்கு, சித்தம் மாறி இருக்கு, செயல் மாறி இருக்கு, வீடு மாறி இருக்கு, செல்ஃபோன் மாறி இருக்கு, ட்ரெஸ்ஸெலாம் மாறி இருக்கு. ஆனால் இது எல்லாத்தையும் அனுபவிக்கிற ஒருத்தவன் மாறாமல் உங்களுக்குள்ளே இருக்கானா இல்லையா? உங்களுக்குள்ளே மாறாத ஒருத்தவன் இருக்கிறானா இல்லையா? மாறும் உடலில் மாறாத ஒருவன். அவன் எப்படி இருக்கிறான்? அவன்தான் பிரம்மமாக இருக்கிறான், அவன்தான் ஈசனாக இருக்கிறான், அவன்தான் பிராக்யனாக இருக்கிறான், அவன்தான் தைஜசனாக இருக்கான், அவன்தான் விஸ்வனாக இருக்கிறான். விழிப்பு நிலையில் இருக்கும்போது விஸ்வனாக இருக்கிறான், கனவு நிலையில் இருக்கும்போது தைஜசனாக இருக்கிறான், உறக்க நிலையில் இருக்கும்போது பிராக்யனாக இருக்கிறான், பூரணமான சித்தாக இருக்கும்போது அவன் ஈசனாக இருக்கிறான். இறைவனோட இந்த சரீரத்தை வடிவத்தை விட்டுட்டான்னா அவன் பிரம்மமாக இருக்கிறான். இந்த 5 தத்துவம், 5 வார்த்தைகள். ஒரே 5 யார் வெவ்வேறு ஆளா? இல்லை, ஒரே ஆள் தான். வீட்டில் அப்பாவாக இருக்கீங்க, வெளியில் வந்தால் தெருவில் தெருவாசியாக இருக்கீங்க, ஆஃபீஸ் போனால் ஆஃபீஸர் ஆகுறீங்க, கடையில் ஏதாவது பொருள் வாங்கினா கிராஹக் ஆகுறீங்க, கஸ்டமர் ஆகுறீங்க. இல்லையா? யார்? ஒரே ஆள் தான். உலகம் அவங்கள பலவிதமாக பல சட்டைகளை அவனுக்கு போட்டு விடுது, கழட்டி விடுது. நாம் யார்? நாமெல்லாம் அதுவா? நாம் அதல்ல அப்படிங்கிற அறிவோட இப்போ பிராக்யனாக இருக்கிறவன் நீ தான், ஒருவன் தான். தைஜசனாக இருக்கிறவனும் விஸ்வனாக இருக்கிறவனும் ஈசனாக இருக்கிறவனும் பிரம்மமாக இருப்பவனும் ஒருவனே அப்படிங்கிறத பதில் சொல்கிறார். அது எப்படி சொல்கிறார்னா, ச யதா தேஜஸா அபிபூதோ பவதி, யச யதா தேஜஸா, அந்த சத்தினுடைய பிரபாவத்தினால, சத்து இருக்கு உள்ள. இப்போ நாம் எப்படி சொன்னோம், வெளியில் இந்த உலகத்தை தொடர்பு கொள்வதற்கு பொறியை பயன்படுத்தணும், கண்ணை பயன்படுத்தணும். அப்புறம் கண்ணில் பார்க்குற சக்தியாக இருக்கிறது இந்திரியங்களை பயன்படுத்தணும். அப்புறம் இந்திரியங்களுக்கு மனம் தலைவனாக இருந்துச்சு, மனதுக்கு புத்தி தலைவனாக இருந்துச்சு, புத்திக்கு சித்தம், சித்தத்துக்கு சித்து அப்படின்னு சொன்னோம். சித்து உள்ளே போகும்போது வெளியில் எப்படி வந்துச்சு? சித்து, பிராணன், ஓங்காரம், வியாகிருதி, காயத்ரி, சாவித்ரி, சரஸ்வதி, வேதம், அப்புறம் சிருஷ்டி எல்லாம் வந்துச்சு. உள்ளே போகும்போது இதே தான். எப்படி வெளியில் வந்துச்சு அப்படி உள்ளே போகணும். வெளியில் இப்போ தைஜசனாக இருக்கிறவன், விழிப்பு நிலையில் இருக்கிறவன் கண்ணை மூடும் போது கனவு காண்றான், இன்னும் உறக்கத்துக்கு போகும்போது கனவையும் விட்டுறான், நனவையும் விட்டுறான், தன்னையே மறக்கிறான். எங்கே போகிறான்னா பரம்பரைகிட்ட போகிறான். எங்கேருந்து வந்தானோ அங்கே போகிறான். ஏன் அங்கே போகிறான்னா அங்கே தான் ஓய்வு அவனுக்கு, அங்கே தான் அவனுக்கு சார்ஜ், அங்கே தான் கரண்ட் இருக்குது. ஏன் தூங்கும் போது வெளியில் போய் தூங்க வேண்டியதானே? ஏன் உள்ளே போகிற? பாக்கி எல்லாத்துக்கும் உள்ளே போகிற, வெளியில் போகிறல்ல, பொருளை தேட, பணத்தை தேட, புகழை தேட, எல்லாத்துக்கும் வெளியில் போகிற.
ஆனந்தம் வேணும், ஓய்வு வேணும், என்னை சார்ஜ் பண்ணிக்கணும்னா உள்ளே போகிற. ஏன் உள்ளே போகிற? அப்பயும் வெளில போக வேண்டியது தானே. தூக்கம் எங்கேயாவது விற்கிறாங்களா? ஆனந்தம் எங்கேயாவது விற்கிறாங்களான்னு போக வேண்டியது தானே. அப்போ எங்கேருந்து வந்தியோ அங்கே உள்ளே போகிற. உள்ளேருந்து வந்த உள்ள சத்துன்னு ஒன்று ஆதாரமாக இருக்குது. அதுலேருந்து சித்து, சித்துலேருந்து அவித்யா, அவித்யாலேருந்து பிராணன், பிராணன்லேருந்து சித்தம், சித்தத்துலேருந்து புத்தி, புத்தியிலேருந்து மனம், மனதிலேருந்து அகங்காரம், அகங்காரத்துலேருந்து இந்திரியம், இந்திரியங்கள்லேருந்து புறத்தை பார்க்கக்கூடிய காட்சிகள், பார்க்கப்படும் பொருள். இப்போ யார் பார்க்குறான்? சத்து தான் சித்தை வச்சு பார்க்குது, சித்து தான் புத்தியை வச்சு பார்க்குது, புத்தி தான் மனதை வச்சு பார்க்குது, மனம்தான் புலன்களை வச்சு பார்க்குது, புலன்கள் தான் பொறிகளை வச்சு பார்க்குது. எது இறுதியாக பார்க்குறோ சத்து தான் பார்க்குது. ஆனால் சத்து சீன்லே வராததுனால சித்து எல்லாம் செயல்படுறதா நம்ம பார்க்கணும். யார் அந்த நாம தான் அந்த சித்து. உடம்பு எடுத்தால் மனம், உடம்பு எடுத்தால் ஸ்தூல உடம்பு, சூக்ஷ்ம உடம்பு, காரண உடம்புன்னு மூணுமே நாம தான். இந்த மூணுத்தையும் கடந்தால் துரியம், அங்கே தான் சித்தாக இருக்கும். இது இரவில் இருட்டில் அந்த பரம்பொருளை தொடுவதற்கு உதான வாயில் பயணம் செய்து உள்ளே போகும்போது போகிற வழியில் தூங்கிடுறோம். அப்புறம் என்ன நடக்குதுன்னே தெரியல. அறியாமையில் ஆனந்தத்தை அனுபவிக்கிறோம், அறியாமையில் இறைவனை அனுபவிக்கிறோம். இதே விழிப்பு நிலையில் ஞானத்தினால, தியானத்தினால, விசாரத்தினால ஒரு அதே புள்ளியை வேறொரு மார்க்கம் இருக்குது, அது பைபாஸ் பண்ணுற மார்க்கம், அந்த இருட்டை கடக்கக்கூடிய மார்க்கம், இருட்டு வேலை செய்யாத மார்க்கம். ஏன்னா ஞானாகிரிகிட்ட இருட்டு வேலை செய்ய முடியாது, ஞானிகிட்ட மாயை வேலை செய்ய முடியாது. மாயை தோற்று போகிற இடம் ஒரே இடம் தான் ஞானம். நல்லா புரிஞ்ச, மாயை தோற்று போகிற இடம் ஞானம். இது வரைக்கும் யாரும் சொல்லியிருக்காங்களோ இல்லையோ, அடியேன்னு சொல்கிறேன். மாயை தோற்று போகும் இடம் ஞானம். ஏன்னா ஞானம் அக்னியாக இருக்கே, அக்னி விட எது சேர்ந்தாலும் தன்வயப்படுத்துமே தவிர அது வசமாக போகாது. இப்போ நெருப்பு கூட எதை போடுங்க, நெருப்பாயிடும். நீங்கள் தண்ணியை ஊற்றினாலும் அது நெருப்பாயிடும். நெருப்பு கூட எதை போட்டாலும் நெருப்பாயிடும். இல்லை நெருப்புல இதை போட்டால் நெருப்புலேருந்து வேறு ஒன்று வரும் இருக்கா? நெருப்புகளை எதை போட்டாலும் தன்வசப்படுத்திடும். அதனால் ஞானாகினிக்கிட்ட ஏன்னா மாயா இருட்டு, ஞானம் வெளிச்சம், நேர ஆப்போசிட் தத்துவம். அதனால் ஞானத்தை வச்சு தான் இதை ஜெயிக்க முடியும். மம மாயா துரத்தியாயெல்லாம் இங்கே வேலை செய்யாத ஞானிகள்கிட்ட. பெருமாள் சொல்கிறார்ல, என்னுடைய மாயை நீ வெல்ல முடியாது, அது உன்னை ஏமாற்றி கவுத்துரும். யாருக்குன்னா அறிவில்லாதவனுக்கு. சம்சார சாகரம், துக்கம் தாங்க முடியல, ஒரே இன்ச்சு பை இன்ச்சாக எனக்கு வேதனையாக இருக்குது, சோதனையாக இருக்குது, ரோதனையாக இருக்குது, உடம்பை வலிக்குது, மனசை வலிக்குது, இடுப்பை வலிக்குது, தலையை வலிக்குது. இதெல்லாம் யாருக்கு? அறிவில்லாதவனுக்கு, உடம்புல வாழ்கிறவனுக்கு, மெய்யறிவு இல்லாதவனுக்கு. இதுலேருந்து கடந்தவங்க தானே ஞானி. ஞானி மாயனுடைய ஆசீர்வாதத்தில் கூட அவன் அந்த ஆசீர்வாதம் வாங்குறானா இல்லையா, அது ஞானம் தானே. மாயை நீங்கள் கடந்து போக முடியாது, தூங்க வச்சிடும், டைவெர்ட் பண்ணிடும். இறைவனை தவிர எல்லா வேலையும் செய்ய வைக்குதா இல்லையா? யாரை வைக்குது அது மாதிரி? இப்போ அனுபூதி இல்லாதவனா 10வது பிரகாரத்தில் தான் சுற்றின்னு இருக்கான். 1வது பிரகாரத்தில் இருக்கிறவங்க இருக்கிறாங்களா இல்லையா? சொரூபத்தில் இருக்கிறவங்க இருக்கிறாங்களா இல்லையா? அவங்க எப்படி போனாங்க? சொரூபத்தில் இருக்கிறவங்க, இப்போ சொரூபத்துக்குள்ளே வாழ்கிறவங்க இருக்கிறாங்களா இல்லையா? உதாரணம் சொல்லுங்கள். சொரூபத்தில் இருக்கிறவங்க ஒரு உதாரணம் சொல்லுங்கள். ஏன் இது சொல்கிறது உங்களுக்கு இவ்வளோ தயக்கமாக இருக்குது? சொன்ன பெருமை வந்துடுமா? ஹெட் வெயிட் ஏறிடுமா? சொரூபத்தில் இருக்கிறவங்க இருக்கிறாங்களா இல்லையா? ஏன் அதை வாயில் கொழுக்கட்டையாக இருக்குது சொல்ல வேண்டியதானே? சொன்னால் அவங்களுக்கு ஏதாவது குறைஞ்சி போயிடுமா? ஏதாவது கொஞ்சம் கலண்டு போயிடுமா? சொரூபத்தில் இருக்கிறவங்க இருக்கிறாங்களா இல்லை? எப்படி சொரூபத்துக்குள்ளே போனாங்க? மம மாயா துரத்தியாயனா மாயை கடந்து தானே போயிருக்காங்க. அப்போ மாயையை கடக்க முடியும். ஆனால் சின்ன வயசில் இப்போ தான் ரொம்ப டீசெண்டாக மாயை கடக்க முடியும்னு சொல்கிறேன். அப்போல்லாம் மாயை எரிச்சிருவேன்னு சொல்லியிருக்கேன். மாயை எரிச்சிருவேன்னு சொல்லியிருக்கேன்.
என்னுடைய சின்ன வயசில் நான் 8th ஸ்டாண்டர்ட் நான் 7th சொல்கிறேன். மாயை எங்கிட்ட வச்சுக்காதன்னுவேன். சதா ஒரு மார்க்கமாக இருப்பேன். நான் யார்ட்டையும் பேச மாட்டேன். என் கிளாஸில் அப்படி என் கிளாஸ்மேட்ஸ்லாம் ரொம்ப இதாக இருப்பாங்க. நான் அதில் பட்டுக்க மாட்டேன். ஒரு ஜடம்னுவாங்க. என்ன நிறையா சொல்லியிருக்காங்க. நிறைய பேர்லாம் வச்சுருக்காங்க. அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. மாயை அப்போ எரிச்சிருவேன்னு சொல்லுவேன். இப்போ என் கிரகங்கள் துஷ்ட கிரகங்களை எரிச்சிடும். வெளில போக முடியாது. நீ உள்ளே வந்தால் வெளில போக முடியாது. இங்கே ஸ்வாகா பண்ணிவிடுவேன். அப்படி ஒரு உள்ளுணர்வு எனக்குள்ளே உண்டு. சொல்கிறேன், இது அகங்காரம் இல்லை, ஞானம். ஞானம் இருந்தால் தான் இப்படி சொல்ல முடியும். என்னதான் நடக்க தூக்கு தண்டனை கொடுக்க போறியானுங்க. அதனால் அந்த வேலையெல்லாம் யார்ட்டையாவது வச்சுக்கோ. மம மாயா துரத்தியானா பெருமாள்கிட்ட வச்சுக்கோ. அதெல்லாம் துஷ்டகிரகங்களுக்கும் அதே தான். ஜாகிரதையாக இருக்கணும். அதாவது மன்மதனை வந்து பரமேஸ்வரோட தியானத்தை கலைக்கிறதுக்கு முருகப்பெருமானை பிறக்கணும். எல்லா தேவர்களும் பார்த்தானுங்க, நம்மலாம் போனால் சாகடிச்சிருவார். அதனால் ஈஸியாக இந்த மன்மதனை தூண்டி விடுவான்னு எல்லா தேவர்கள்லாம் போட்டு மீட்டிங் போட்டு மன்மதன் அப்படின்னு முடிவு எடுத்தாங்க. இந்த செய்தி அவன் கேள்விப்பட்டிருக்கான். மன்மதன் ஏண்டா எல்லாம் சேர்த்து என்னை காலி பண்ணுறதுக்காடா முடிவு எடுத்துருக்கீங்க. ஏன்னா அங்கே பார்வர் பார்த்தாலே செத்து போயிடுவேனடா. அப்போ அந்த மன்மதன் சுவாமிகிட்ட நெருங்கணும்னா பயந்துக்கிட்டு தான் நெருங்கணும். அது மாதிரி தான் நாமளும். நாம் ஒன்றும் எதுலேயும் குறைஞ்சவங்க கிடையாது. நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்களோ, அடியான் அப்படி தான். நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துங்க. இது ஒரு ஞானத்தினுடைய வெளிப்பாடு தான். அடியான் இந்த பேச்சை கிரகங்களுக்கெல்லாம் நீங்கள் பயப்படணுங்கிற அவசியம் இல்லை. இதுக்கு முன்னாடியே நிறைய ஞானிகள் சொல்லிட்டு போயிட்டாங்க. கோலியன் செய்யும், இணையன் செய்யும். அது நான் சும்மாவே ஆடுவேன். அந்த பாட்டை கேட்டோன்னே ரொம்ப ஆட ஆரம்பிச்சிட்டேன். ஓ, இது நமக்கு இதை ஏற்கனவே ஒருத்தர் சொல்லிட்டு போயிருக்காரு அப்படின்ட்டு. இதெல்லாம் அகங்காரம் இல்லை, இதெல்லாம் ஞானம், அகம். போட்டோம். இன்னும் நிறையா இருக்குது. கொஞ்சோண்டு தான் சொல்கிறேன். ஒரு சின்ன ஒரு ஸ்பார்க்கு சின்னோண்டு சொல்கிறேன். சொன்னால் வேறு மாதிரி போய்டும். கிளாஸு வேதாந்த கிளாஸு வேறு மாதிரி போய்டும். என்ன தான் எவ்வளோதான் ஒருத்தவன் அமைதியாக இருப்பான். எவ்வளோதான் ஒருத்தன் அமைதியாக இருப்பான், பொறுமையாக இருப்பான். முட்டாபையா எப்படி வேணாலும் இருப்பான். அவன் முட்டாபையா அவன் எப்படி வேணாலும் இருப்பான். கேட்டு கேட்டால் வாழ்க்கையை வாழ்ந்துருப்பான். நம்ம அப்படி வாழணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு எல்லை தாண்டும் போதே அவனுக்கு ஒரு பாடத்தை கற்பிக்கணும். இதுதான் ஞானம், இதுதான் மெஜஸ்டிக், இதுதான் கம்பீரம். ஒரு பக்கம் இருக்கட்டும். எல்லாரும் ஓடிக்கிட்டே இருந்தால் யார் தான் அவனை சிந்திக்க வைக்கிறது? யோசனை பண்ணிப்பார். அதனால் இங்கே பிரம்மமே ஈசனாகவும் பிராக்யனாகவும் தைஜசனாகவும் விஸ்வனாகவும் இப்போ வெளியில் ஜாகிரத்தில் உள்ள கண்ணை மூணா ஜாகிரதம் போயிடுச்சு. உறக்கத்துக்கு போனால் கனவு போச்சு. துரியத்துக்கு போனால் உறக்கம் போச்சு. துரியத்துக்கு போனால் வெளிச்சத்துக்கு போனால் இருட்டு போச்சு. அப்போ இருட்டை கடக்கிற ஒரு சூக்ஷ்மம் இருக்கு. அதுதான் உபனிஷத். இருட்டை கடக்கக்கூடிய சூக்ஷ்மம் இருக்கு. அதை கூறுவது தான் உபனிஷத். அது பேர் ஞானம். ஞானம்னாலே வெளிச்சம். வெளிச்சம் இருந்தால் இருட்டு இருக்காது, இருட்டு இருந்தால் வெளிச்சம் இருக்காது. இது புரியுதா? அப்போ இந்த சொரூபத்துக்கு போனவர்கள் முதல்ல நீங்கள் உங்கள் பார்வைக்கு படுறவங்க குரு தான், சத்குருன்னு. அது உங்கள் உள்ளுணர்வு ஒத்துக்கணும். அவருக்காக சும்மா அவரை பாராட்டுறதுக்காக, அவரை சுதி பாட்டுறதுக்காகன்னு இருக்கக்கூடாது. உள்ளுணர்வு ஒத்துக்கணும். ஆமாம், எங்கள் குரு சத்குரு, அவங்க கடந்து நிற்கிறாங்கங்கிற ஒரு அறிவு இருக்கணும். அந்த அறிவு இருந்ததுன்னா அதே ஃபார்முலாவை கடைபிடிச்சு மேலே ஏறிடலாம். மாயை கடக்க முடியும். ஏன்னா அதுக்கு படிக்கட்டு இருக்குது. அதை நீ கடைபிடிச்சின்னா அது ஆட்டோமேட்டிக்காக அதுவே கதவு திறந்து விடும். கெட்டவனை தான் அதை உள்ளே விடுறதில்ல, நல்லவனை அது யாரும் அது தடுக்கிறது இல்லை. மாயை யாருக்கிட்ட விளையாடுதுன்னு கேட்டால் இந்த முட்டா பசங்க கிட்ட தான் விளையாடுது. யார் பிரம்மஞானம் இல்லாத முட்டா பசங்க இருக்காங்களோ, சோம்பேறி பசங்க, சோத்தமிக்க பசங்க இருக்காங்களோ, அடிப்படை அறிவு இல்லாமல் எங்கேயோ சுற்றின்னு இருக்காங்களோ, அவங்கள தான் வச்சு செய்யுது.
அறிவு இருக்கிறவன் குரு இருக்கிறவன்ட்டெல்லாம் மாயை வேலை செய்ய முடியாது, வேலை செய்யாது. குரு சந்நிதியில் வேலை செய்யாது. குரு பார்வையில் மாயை வேலை செய்யாது, கிரகங்கள் வேலை செய்யாது. குரு சன்னதி இறை சன்னதி வேறுபட்டது அல்ல. இதெல்லாம் பின்னாடி புரியும். ஆனால் மாயை கடக்கிற எல்லாருமே என்ன பண்ணுறான், தியானம் பண்ணுறான்னு தூங்குறான், உட்காந்து தூங்குறான்னு சொன்னேன். சொல்லும் போது கொஞ்சம் தயக்கமாக தான் இருக்கு, ஆனால் அதான் நடந்துட்டுருக்கு. ஏன்னா உபனிஷத் ஞானமே இல்லாமல் இப்போ ஓங்காரம் அகரம் உகரம் அகரம் 3 சேர்த்து பூரணமாக சொல்லணும், அதான் ஓங்காரம் அப்படிங்கிறாங்க. உபநிஷத்து ஞானம் இல்லை, உபநிஷத்தை விட தன்னை பெரிய ஆளாக நினச்சிக்கிறாங்க. என்ன ஔவையாருன்னு சொல்ல வரானா? இது வரைக்கும் யாரும் சொல்லாதெல்லாம் சொல்லியிருந்தது. ட்ரெடிஷ்னல் ஒன்று இருக்குங்க, பரம்பரை. அதுக்கு பலன் வேறு இருக்குது. நீ தப்பாக சொன்னீன்னா தப்பான பலன் இருக்குது, எழுதப்பட்டிருக்கு. அதனால் ஞானத்தில் முறையான படிக்கட்டு இருக்குது. யார் செய்தாலும், குழந்தை செய்தாலும், பெரியவங்க செய்தாலும், ஆண் செய்தாலும், பெண் செய்தாலும் அது என்ன பண்ணும், விளைவுகளை சரியாக கொடுக்கும். அதனால் அந்த சத்துனுடைய பிரபாவத்தை இதை அனுபவிக்கணுங்கிறதுக்காக ஜாகிரதத்தையும் சொப்பனத்தையும் இது கடந்துடுது. டயர்ட்னஸ் அப்படியே விழுந்துடுது, இருட்டில் விழுந்துடுது. மாயா தாய் மடியில் ஏந்துறாங்க, போய் வெடுப்பா, ஆனந்தத்தை அனுபவிப்பா, கண்ணை மூடிக்கோ, தூங்கணும், தாளாட்டி பாலாட்டி காலையில் எழுப்பிவிடும். காலையில் பிராணன் தான் வந்து எழுப்புது. ச எதா தேஜஸா அபிபூத்த தோற்று போகுது. எது தோற்று போகுது? இந்த சொப்பனமும் ஜாகிரதும் தோற்று போகுது. எதில்? இருட்டில் தோற்று போகுது, உறக்கத்தில் தோற்று போகுது. சொப்னான் ந பஷ்ய, சொப்பனம் பார்க்கறதில்லை. ந பஷ்ய தது ஏஷ அஸ்மின் ஷரீரே. சுகம் யார் அடைகிறான்னு கேட்டிங்கல்ல, சுகம் மனசும் உடம்பும் தான் சுகம் அடைகிறது. எங்கள் காரணத்தில். காரணம் என்னவா இருக்குது? இருட்டாக இருக்குது. இருட்டு என்னது? அது பேர் தான் மாயா, அது பேர் தான் அவித்யா, அது பேர் தான் ஒன்றும் தெரியலை. நீ அங்கே இல்லையா? இருக்க. எப்போ தெரிஞ்சிச்சு? விழிச்சாதான் தெரியும். விழிச்சா நல்லா தூங்குனேன். கனவுல ஒன்றை மாதிரியே பார்க்குற, எல்லாரையும் பார்க்குற. விழிப்பு நிலையில் டைரெக்டாக பார்க்குற, கனவுல கண்ணை மூடி பார்க்குற, உறக்கத்தில் ஒன்றுத்தையும் பார்க்கல. ஆனால் நீ இருக்கியா இல்லையா? இப்போ இந்த இருட்டை கடக்கிற சூக்ஷ்மத்தை சொல்கிறது தான் இதெல்லாம் இருக்குப்பா. இதை நீ கடக்கணும்னு தெரிஞ்சானே அவேர்னஸோடு இருப்ப. தியானம் பண்ணும்போது அதுக்கு தான் நிதித்தியாசனம்னு போட்டாங்க ஞானிகள். நிதித்தியாசனம் தியானம்னு சொல்ல மாட்டாங்க. இப்போ இந்த அறிவு ஆசை அறிவு செயல்னு அடிக்கடி சொல்வேன்ல, அது வெற்றி ஃபார்முலான்னு சொல்லியிருக்கேன். எதுக்கும் ஆசை இருக்கணும், அதான் கோலு. அதை அடையிறதுக்கு வழி தெரியணும், அதுதான் ஞானம். ஆசை அறிவு செயலைன்னா அதை எக்ஸிக்யூட் பண்ணணும், ஞானத்தை எக்ஸிக்யூட் பண்ணணும். இறைநிலையில் நீ வெளியில் ஒன்றும் செயல்படாத நிலையில் சும்மா இரு தான் இங்கே செயல். இது ரொம்ப பெரிய நுட்பமான ஞானம். இது சும்மா இருப்பதுக்கு அர்த்தம் இப்போ சொல்கிறேன். சும்மா இருன்னு சொல்லிட்டாங்க. அவர் சொல்ல வேண்டியவர் சொன்னார், குரு கேட்க வேண்டிய கேட்டார் அருணகிரி. 2 பேருக்கும் அது புரிஞ்சிருக்கோம், மற்றவங்களுக்கு புரியாத. மற்றவங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக சொல்கிறேன், இது சாமானியர்களுக்கு புரியணுங்கிறதுக்காக சொல்கிறேன். சும்மா இருன்னா தியானம் பண்ணுன்னு அர்த்தம், கவனின்னு அர்த்தம். என்னத்தை கவனிக்கிற? இந்த சத்துன்னு ஒன்று இருக்குன்றாங்களே, ஆனந்தம்னு சொல்கிறாங்களே, அதுக்குள்ளே போனால் நிரந்தரமான அமைதின்னு சொல்கிறாங்களே, அங்கே சர்வசித்தி நடக்கும்னு சொல்கிறாங்களே, எல்லாவற்றையும் அறிய முடியும்னு சொல்கிறாங்களே, இதெல்லாம் யார் சொன்னா? குரு சொல்கிறாங்க. குரு எந்த ஆதாரத்தில் சொல்கிறாரு? பிரமாண மந்திரம் இருக்குது. தான் செஞ்சு பார்த்துட்டு தான் சொல்கிறார். செஞ்சு பார்க்காம சொன்னால் அவங்க குரு கிடையாது. அந்த உபதேசம் நிற்காது, அவங்க முக்தி கொடுக்க முடியாது. தான் செய்து பார்த்து தான் அந்த நிலையை கடந்தாதான்
அவங்க பேசுகிற பேச்சு கேட்கக்கூடிய சிஷ்யர்களுக்குள்ள ரசாயன மாற்றத்தை ஏற்படுத்தி விடுதலையை தரும். முக்தி தான் முதல் குறிக்கோள், முக்தி தான் இறுதி குறிக்கோள். முக்தி பெற்றவர்கள் தான் முக்தி கொடுக்க முடியும். கந்தர் அனுபூதி பெற்று கந்தர் அனுபூதி தந்தார் அருணகிரி. நான் சும்மா இருன்னா தியானத்தில் இருன்னு அர்த்தம். தியானத்தில் சும்மா இருன்னா அந்த விசாரம் அர்த்த தரிசனத்தை சிந்திக்கணுங்க. தியானத்தில் கவனிக்கிறது எதை கவனிக்கிறேன்? அர்த்த தரிசனத்தை கவனிக்கிறது. தியானத்தில் தியானம்னா கவனின்னு அர்த்தம். எதை கவனிக்கிறேன்னா இப்போ அதுக்கு முன்னாடி அர்த்த தரிசனம் ஆச்சுல்ல. 6 உபதேசம் பண்ண ஏதோ ஒரு உபதேசம் பண்ணுறாங்க, அந்த வார்த்தைக்கு உங்களுக்கு அர்த்தமாகுதா இல்லையா? அர்த்தமாகறதுனால தான் டெய்லி வரீங்க நீங்களும் நானும். இல்லைன்னா இந்த கிளாஸே அர்த்தம் இல்லாத கிளாஸாக போயிடுமே. இது புரியுதா? புரியுதா? அர்த்த தரிசனம் ஆனால் வெளிச்சம். இருட்டு எங்கே இருக்குது? இப்போ யாருக்கு இருட்டு? முட்டா பயலுக்கு தான் இருட்டு, அறிவு இல்லாதவனுக்கு தான் இருட்டு, சோத்தமிக்கி பயலுக்கு தான் இருட்டு, சோம்பேறி பயலுக்கு தான் இருட்டு, குரு இல்லாதவனுக்கு தான் இருட்டு. அவனுக்கெல்லாம் மமமாயா துரத்தையா அடியன்னு ஒத்துக்கிறேன். என்னைய லட்சம் முறை தோற்கடிச்சிருக்கு, தோத்துருக்கேன் ஆனால் எழுந்துருவேன், சரிஞ்சிருக்கேன் ஆனால் எழுந்துருவேன், பாதிக்கப்பட்டிருக்கேன் ஆனால் எழுந்துருவேன். ஏந்திருக்கிறோங்கிறது தான் ஞானம். எத்தனை முறை உழுறதுக்கு நான் விழுந்துட்டேங்கிறது பெரிய விஷயம் இல்லை. விழுந்து ஏந்தியா, ஏந்து நடந்தியா, நடந்து ஓடினியா, ஓடி பறந்தியா, அந்த முயற்சி தொடரணும். நாம் ஜெயிக்கிற வரைக்கும் விடக்கூடாது. ஈஸ்வரனை நோக்கி போகிற இடையில தடுக்கிறதுக்கு நீ யார்? அப்போ மாயா நீங்கள் இப்போ தான் ஒரு இந்த மேரு பூஜை பண்ண பிற்பாடு தான் ஒரு இணக்கமாக இருக்கேன். முன்னெல்லாம் அப்படி இணக்கமாக இருக்க மாட்டேன். மாயெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். பிடிக்காது எனக்கு, கிட்டக்கே விட மாட்டேன், சேர்க்கவே மாட்டேன். இப்போ சேர்த்தா என்னென்ன அவஸ்தைப்பட்டுருக்கேன்னு அது தெரியுது, இப்போ தான் தெரியுது. உள்ளேயே விடக்கூடாது, கட் பண்ணி அப்படியே வெளியில் நிறுத்தி அப்படியே அனுப்பணும். அறிவில்லாதெல்லாம் ஒன்றா கூட வச்சுக்கிட்டு குடும்பத்தை உடச்சிக்கிட்டு நாசம் பண்ணி இல்லறத்தையே என்ன நாசம் பண்ணுறான். அமைதியை கெடுக்கிறது, அன்பை கெடுக்கிறது, ஆனந்தத்தை கெடுக்கிறது, இதான் குறிக்கோள் அவனுக்கு. அடக்கி ஆளுன்னு நினைக்கிற புத்தி, கேடுகட்ட புத்தி. வந்த நோக்கம் அதுவா வந்திருக்க, அதுக்காக வந்திருக்க, எதுக்கு வந்திருக்கோம், என்ன செய்யணும், என்ன செஞ்சுட்டுருக்குறோம், எவ்வளோ நாள் இங்கே இருக்க போகிறோம், எந்த அடிப்படை அறிவும் இல்லை. போட்டோம். அதனால் மாயையை நாம் கடக்கிற சூக்ஷ்மத்தை உபனிஷத்து கொடுக்கறது. அதுக்கு தபம் பண்ணு, தீர்க்ககாலின் 6 தத்துவங்களை கடைப்பிடிச்சின்னா மாயையை நீ கடந்துடலாம். மாயையை கடக்க முடியாதெல்லாம் மற்றவங்க சொல்லலாம், நம்ம சொல்ல முடியாது. புரியுதா? ஏன்னா உனக்கு அறிவு இருக்குது. அறிவு தான் மாயத்தை கடக்கக்கூடிய போட்டு. அதனால் சொப்பனம் பார்க்குறதில்ல, விழிப்பு நிலையிலையும் இருக்கிறதில்ல, ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்குது, சுகம் அனுபவிக்குது. யார்? இந்த மனமும் உடலும். உடல்னாலே 3 உடல்: சூலம், சூக்ஷ்மம், காரணம். 4வது வெளிச்சம், துரியம். அதில் தியானம் பண்ண வேண்டாம், விசாரம் செய்ததை சிந்திப்பாயாக. அப்போ என்ன ஆகுனா அதுவாகிற விசாரத்தில் நீ எதை அர்த்த தரிசனமாகறியோ அதை நீ அந்த புள்ளியில் தியானத்தில் சிந்திக்கிறேன்னா நான் நினச்சினா ஸ்மரிச்சினா அதுவாகிறாய். இது புரியுதா? ஒரு குரு ஒரு சிஷ்யனுக்கு பல விதமான விசாரங்கள் கடந்து நீ சச்சிதானந்த ஸ்வரூபம், நீ அன்பு ஸ்வரூபம், நீ அமைதி ஸ்வரூபம், நீ ஆனந்த ஸ்வரூபம் அப்படிங்கிறத அர்த்த தரிசனம் பண்ணுறாங்க. எப்படி சச்சிதானந்தமும் நீயும் ஒன்றுனா, சத்துனா இருப்பு, சித்துனா அறிவு, ஆனந்தம்னா ஆனந்தம். சத்துனா எல்லாருக்குமே உங்களுக்குள்ளே நான் இருக்கணும், நான் வாழணுங்கிற ஒரு எண்ணம் இருக்குல்ல, அது பேர் சத்து. நான் அறியணும், நான் அடையணும்னு ஒரு உணர்வு இருக்குல்ல, அது பேர் சித்து. நான் சுகமாக இருக்கணும்னு நினைக்கிறீங்கள, அது பேர் ஆனந்தம். அதனால் சச்சிதானந்தங்கிற பிரம்மஸ்வரூபமோ உங்கள் ஸ்வரூபமோ ஒன்று. தத்துவமசி, அதுவும் நீயும் ஒன்றாக இருக்கிறாய். இருக்கிறதுல யார் சொல்லி கொடுத்தா?
நான் நல்லா வாழணும், நான் எல்லாத்தையும் அறியணும், எல்லாத்தையும் அடையணும், நான் இருக்கணும், நான் ஆனந்தமாக இருக்கணும். யார் சொல்லி கொடுத்தா உங்களுக்கு? படிக்கணும் சொல்லி கொடுத்தாங்க, வேலை வாங்கணும் சொல்லி கொடுத்தாங்க, பணம் சம்பாதிக்கணும் சொல்லி கொடுத்தாங்க. நான் வாழணும், நான் இருக்கணும், நான் அறியணும், நான் அடையணும், நான் ஆனந்தமாக வாழணும். இந்த 3 தத்துவம் தான் சச்சிதானந்தம். யாரும் எடுத்து சொல்லியிருக்காங்களோ இல்லையா எனக்கு தெரியாது. அஸ்தி பாதி பிரீத்தி. அஸ்தி இருக்கணும், பாதி விளங்கணும், அறிவு இருந்தால் தான் விளங்க முடியும். பிரீத்தி அன்பாக இருக்கணும், ஆனந்தமாக. அன்பு ஆனந்தம் எல்லாம் ஒன்று, அமைதி 3 ஒன்று தான். அன்பு அமைதி ஆனந்தம் வெவ்வேறு அல்ல, 3 ஒன்று தான். அதனால் பிரம்மமே ஈசனாகி பிராக்யனாகி தைஜசனாகி விஸ்வனாகிறது. நீதான் ஜாகிரதத்தில் விஸ்வனாகவும் கனவுல தைஜசனாகவும் உறக்கத்தில் பிராக்யனாகவும் உறக்கத்தை கடந்து பயணித்தால் துரியனாகிற. நம்ம என்ன பண்ணுறோம்? மாயை வரைக்கும் போய்ட்டு திரும்பி வந்துடுறோம். அதுக்குள்ளே பொழுது விடிஞ்சிடும். 8 மணி நேரம் சார்ஜி போதும். செக்கு மாடாக இருக்கிறதுக்கு 8 மணி நேரம் இருட்டில் சுகம். ஞானிகள் விழிப்பில் சுகமடைகிறார்கள். ஞானிகள் தூங்குவதும் இல்லை, விழிப்பதும் இல்லை. ஆத்மா தூங்குவதும் இல்லை, விழிப்பதும் இல்லை. யாருடையும் கலக்க மாட்டாங்க. ஆத்மா அசங்கக. எல்லாருக்குள்ளே இருப்பாங்க, எல்லாருலேருந்து வேறுபட்டு இருப்பாங்க. 96 தத்துவங்களுக்குள்ளே இருப்பாங்க, 96 தத்துவமும் தொடாமல் இருப்பாங்க. புரியுதா? ச யதா தேஜஸா அபிபூத பவதி அத்திர ஏஷ தேவா. இந்த தேவா, இந்த புலன்கள் எல்லாம் சொப்பனம் பார்க்கல, எல்லாம் ஒடுங்கி போகுது. இதில் தத் ஏத்தத் அஸ்வின் ஷரீரே, இந்த சரீரத்தில் இந்த சுகம் ஏற்படுகிறது. சரீரத்துக்கும் மனதுக்கும் சுகம் ஏற்படுகிறது. அதோடு தொடர்பு கொள்றதுனால. ச யதா சோமிய வயாம்சி வாசோ விருட்சம். ஒரு விருட்சத்தில் வயாம்சி பறவைகள் காலையில் புறப்பட்டு வெளியில் போய் உணவு தேடி எங்கெல்லாம் சுற்றி ஆஸ்திரேலியா வரைக்கும் போயிட்டு சாயந்தரம் 3 மணி ஆனவனே மணி அடிச்சிச்சு. கண்டி பஜ்ஜிகை அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா பறவைகளும் தன்னுடைய கூட்டுக்கு எங்கேருந்து புறப்பட்டுதோ அந்த மரத்துக்கு திரும்புவது போல் நம்ம பொறிப்புலன்கள் விஸ்தாரமான நம்மளுடைய லோகத்தில் நைட்டு 9 மணிக்கு அது வரைக்கும் கடையை விரித்து வச்சுருந்தோம். உள்ளே இருந்தாலும் எடுத்து ஷோகேஸில் வச்சுருந்தோம், பார்வைக்கு வச்சுருந்தோம். விரித்தோம், வீட்டை விரித்தோம், கடையை விரித்தோம், ரோட்டை விரித்தோம், பைக்கை விரித்தோம், பஸ்ஸை விரித்தோம், எல்லாத்தையும் விரித்தோம். இப்போ எல்லாத்தையும் ஒடுக்கி ரிட்டர்ன் ஆகிறோம். அதை சொல்லுது, வாசோ விருட்சம் சம்பிரதிஷ்டந்தே ச யதா சோமிய வயாம்சி. சோமிய சிஷ்யா, பறவைகள் எப்படி விருட்சத்துக்கு திரும்புகின்றனவோ ஏவம் ஹ தத் சர்வம் பரம் ஆத்மனி சம்பிரதிஷ்டத்தை. எல்லாம் எங்கே நிலைக்குதுன்னு கேட்டால கேள்வி, எல்லாம் எங்கே ஒடுங்குதுன்னு கேட்டால. ஆத்மனி சம்பிரதிஷ்டத்தை, ஆத்மாவில் இவைகள் ஒடுங்குகின்றன. பறவைகள் எப்படி மரத்தில் கூட்டில் வந்து ஒடுங்குகின்றனவோ அதுபோல் ஆத்மனி சம்பிரதிஷ்டது. எல்லா 96 தத்துவங்களும் ஆத்மாவில் ஒடுங்குகின்றன. அப்போ உள்ளே இருந்து தான் 96 தத்துவமும் வெளில வந்திருக்கு. இந்த 96 தத்துவமும் உள்ளே ஒடுங்கிடுச்சு. இது 96 தத்துவங்களும் இப்போ இல்லாமல் போச்சு. அஞ்ஞானத்தில் இல்லாமல் போகுது. ஞானத்தில் போனால் திரும்பி வராது. அஞ்ஞானத்தில் இருக்கிறனால தான் திரும்பி வருது. அஞ்ஞானம் இருக்கிற வரைக்கும் மீண்டும் மீண்டும் பிறவிங்கிறது அதான். ஞானம் இருந்தால் அதோட கரைஞ்சி போகுது, 2 கலந்து போகுது, ஒன்று தான் இருக்குது, பிறக்கிறது இல்லை. ஆச்சா. பிருத்திவி எதெல்லாம் அதில் ஒடுங்குதுன்னு கேட்டால், பிருத்திவி அதனுடைய பொருட்கள் ஆபச்ச சாப்போ மாத்திரை, நீர் அதனுடைய அது சார்ந்த பொருட்கள் எல்லாம், தேஜஸ் அக்னி அது சார்ந்த பொருட்கள், வாயு அது சார்ந்த வாயு மாத்திரா, ஆகாசம் ஆகாச மாத்திரா,
சக்ஷு கண்ணு அதனுடைய பார்வை, ஸ்ரோத்தம் ஸ்ரோத்ரவியம் காது கேட்குற சக்தி, கிராணம் மூக்கு அதனுடைய மனம், ரசம் சுவை ரசயித்தவியம் அதனுடைய சுவை சார்ந்தது, நாக்கு சார்ந்தது, தொக்கு ஸ்பர்ஷம் தோல் தொடு உணர்ச்சி, வாக்கு வக்தவியம் வாயு பேச்சு, ஹஸ்தோச்ச ஆதர்த்தவியம் கை எடுக்கிறது கொடுக்கிறது, உபச கருவாய் ஆனந்தம், பாயுச்ச எருவாய் விசர்ஜனம் எல்லாம், பாதோ கந்தவியம் நடக்கிறது, மனச்ச மந்தவியம் மனம் விசாரம் செய்வது சிந்திப்பது, புத்தி ச போதவியம் புத்தி அறிவது, அகங்காரம் ச அகங்காரம் நான் செய்கிறேன்னு சொல்கிறது, சித்தம் சேத்தயித்துவம் சித்தம் உணர்வாக சைத்தன்யமாக செய்வது, தேஜஸ் ஞானம் வித்யா சம்பந்தப்பட்டது, பிராணச்ச விதா ஜீவனுக்குள்ள எல்லா பிராணனும் ஜீவராசிகளுக்குள்ள பிராணனும் எல்லாம் இந்த உயிரில் பரமாத்மாவில் சித்தில் ஒடுங்குகிறது, சித்து சத்தில் ஒடுங்குகிறது. அப்போ கேட்ட கேள்வி எல்லாத்துக்கும் பதில் வந்துருச்சா? யார் தூங்குறா, யார் விழிச்சிருக்கா, யார் கனவு காண்றா, யார் சுகமடைகிறா, மனமும் உடம்பும். யார் எல்லாரும் எங்கே ஒடுங்குறாங்க? எல்லாம் உயிரில் ஒடுங்குறாங்க. ஏன் எல்லாம் உயிரில் இருந்தால் எல்லாம் வெளில வந்துடும். இப்போ அலை நான் தனியாக இருக்கேன் அப்படின்னு சொன்னால் எப்படி ஒத்துக்க முடியும்? நுரை நான் தனியாக இருக்கேன்னு சொன்னால் அது எப்படி ஒத்துக்க முடியும்? அலையும் நுரையும் கடலில் தானே இருக்கு. நான் என் பேர் அலை, என் வீடு கடல்னு தான் சொல்லியாகும். என் பேர் நுரை, என் வீடு கடல்னு தான் சொல்லியாகும். இப்போ நுரை அலை நிலை மூணுமே கடல் தான். நிலையாக இருக்கிற அசையாக இருக்கிற நீரை கூட கேட்டால் என் பேர் நீர், எங்கள் வீடு கடல். என் பேர் அலை, எங்கள் வீடு கடல். என் பேர் நுரை, எங்கள் வீடு கடல். இப்போ என்ன, இது ரூபமும் நாமமும் தான் மாறி இருக்கு. எல்லாம் வாட்டர் தான். கடலுங்கிறதே வாட்டர் தானே. அதனால் ஒன்று தான் இருக்குது, ஒன்று பலவிதமாக வேலை செய்கிறது. ரசம் ச ரசயத்தவியம் துவக்கு ஸ்பர்ஷம் வாக்கு இதெல்லாம் பார்த்துட்டோம். ஆச்சா, அடுத்தது ஏசகி திருஷ்டா ஸ்பஷ்டா ஸ்ரோதா கிராத்தா ரஸ். ஆத்மா நான் கர்த்தா நான் பக்தா சொன்னோம்ல, அது சத்தை குறிப்பது, சிவத்தை குறிப்பது. ஆதாரமாக இருக்குல்ல, அதுதான் இருப்பு. நான் இருக்கணும், நான் வாழணும்னு சொல்லுதில்ல, அதுதான் சத்து. உங்களுக்குள்ளே அந்த எண்ணம் இருக்கா இல்லையா? நான் இருக்கணும், நான் வாழணும், அதுதான் சத்து. எப்போ இருக்கணும், எங்கே இருக்கணும்? நான் எங்கும் இருக்கணும், எப்போதும் இருக்கணும். இருக்கா இல்லையா? யார் சொல்லி கொடுத்தா? யாருமே சொல்லி கொடுக்குற. நான் வாழணும். அப்போ சத்து இருக்கணும், இருந்தால் போதுங்குது. எங்கேயாவது இருக்கணும், எங்குமே இருக்கிறது சத்து, எப்போதும் இருப்பது சத்து. அடுத்தது அப்போ யார் நம்ம அனுபவம் என்ன இருக்குது? செய்து நகருது போகுது வருது, அதெல்லாம் விஞ்ஞானாத்மான்னு சொல்கிறான். அதை அறிவு இருக்குல்ல, அறிவுக்கு பேர் விஞ்ஞானம், அதுக்கு பேர் சித்து. உணர்வு சித்து அறிவு விஞ்ஞானம் எல்லாம் ஒன்று தான். அறியணும்னு அதுதான் நான் அறியணும், நான் அடையணுங்குது. நமக்குள்ளே ரெண்டு பேர் இருக்கமா இல்லையா? ஒன்று நான் இருக்கணுங்குது, வாழணுங்குது. அது சதா சொல்லிக்கிட்டே இருக்கு. அது எப்பயும் இருக்குது, அது வாழுது. அது அழியாத பொருள் அக்ஷரம். இன்னொன்று இருக்குல்ல சித்து, அது நான் அறியணும், நான் அடையணும். அந்த எண்ணம் இருக்கா இல்லையா எல்லாருக்கும்? எதெல்லாம் பார்க்குறோமோ அதெல்லாம் அடையணும். அடையணும்னா அறிவு வேணும், அதனால் அறிவு. அறியணும் அடையணும் ரெண்டும் ஒன்று தான். நீ தேடுற பொருள் இங்கேருந்து தான் போயிருக்கு, அதனால் அந்த பொருளும் இங்கேருந்து போனதுனால அதுவும் உட்பொருள் தான்.
அது எங்கேருந்து வந்திருக்குன்னு உனக்கு தெரியாது. உங்கள்லேருந்து தான் அது வெளில வந்திருக்கு. இது உருளைக்கிழங்கு எங்கேருந்து வந்திருக்கு? ஊட்டி உருளைக்கிழங்கு. இது என்னது? இது தக்காளி எங்கேருந்து வந்திருக்கு? தக்காளிக்கு ஊருக்கா? மிளகாய் எங்கேருந்து வந்திருக்கு? ஆந்திராலேருந்து வந்து. அரிசி எங்கேருந்து வந்திருக்கு? என்ன ஊர்? நெல்லூர்லேருந்து வந்துருக்கு. என்னப்பா ஊர் சொன்னேன்? தஞ்சாவூர்லேருந்து வந்திருக்கு. தஞ்சை களஞ்சியம். இன்னொரு அரிசி ஒன்று இருக்கு, இந்த அம்பிகா பிராண்டு, ரொம்ப பேர் புகழ்பெற்ற ஊர் அது. ஆம்பூர். சரி, எல்லாம் இருக்குது. அதெல்லாம் நல்லா தெரியுதா? இதெல்லாம் நல்லா கேட்டால் சோத்தமிக்க பசங்க இதெல்லாம் கரெக்டாக சொல்லுவாங்க. ஏன்னா அரிசியிலேருந்து தான் சோறு வருது. அப்படி தானே அர்த்தம்? அதுலேயே அது ஒடுங்க மாட்டேன். எல்லாம் இவங்கிட்ட ஒடுங்கிடுது. போட்டோம். நான் அறியணும், நான் அடையணும்னா அறிந்தாலே அடைவாய். வெளியில் இருந்தால் அடைய போகிற, உள்ளே இருந்தால் அறிய போகிற. சரி, நீங்கள் எந்த பொருள் வாங்குறீங்களே அதை பற்றி அறிவே இல்லையா உங்களுக்கு யாருக்கும்? ஆனால் சாப்பாடுறாமல் ஒரு ட்ராகன் ஃப்ரூட்டுக்கு அதுக்கு பேர் தெரியல, அதுக்குள்ளே எப்படி இருக்குன்னு தெரியல. ஆனால் அதை வாங்கி சாப்பிட்டாகணும். சொல்கிறானா இல்லையா? சொல்கிறானா இல்லையா? அதை வாங்கி சாப்பிட்டு தெரிஞ்சுக்கிறான். சில பேர் நல்லா படிக்கிறவங்க, இந்த குரு, இந்த டீச்சர்ஸு, ப்ரொஃபஸர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்களாம் புக்கை பார்த்து அவங்களால சும்மாவே இருக்க முடியாது. வாங்கி படிக்கிறாங்கல்ல, வாங்கிடணும். அதை வாங்கிட்டு ஒரு கிளான்ஸ் பார்த்தணுங்கிற. நான் எத்தனையோ முறை ட்ரிப்ளிகேனில் இருக்கிற பணத்தையெல்லாம் கொடுத்துட்டு பஸ்ஸுக்கு பணம் இல்லாமல் கூட வந்திருக்கேன் நான். ஆர்வ கோளாறு. புக்கு நல்ல புக்காக இருக்கும், நல்ல டைட்டிலாக இருக்கும். ஆர்வ கோளாறு. எக்கச்சக்கமாக வாங்கிடுவேன். நிறைய புக்கு தூக்க முடியாத அளவுக்கு தூக்கிட்டு வருவேன். படிச்சிடுவேன், எல்லாத்தையும் விட மாட்டேன். அது ஒரு நோய். ஒன்று படிச்சுட்டு ஒன்று வாங்க விடாதா? அப்புறம் அந்த புக்கு கிடைக்காது. நீங்கள் அப்புறமா போய் தேடுங்க, கிடைக்கவே கிடைக்காது. இங்கே தான் இருந்துச்சேன் பாரு அவர். அது வர நம்மளை தூண்டி விடுவார். இங்கே தான் தம்பி இருந்துச்சு, எடுத்து வச்சா நீங்கள் வருவீங்கன்னு. நீங்கள் வரல, நம்ம மேலே பழைய போட்டுருவான். சொன்னேனே, லைப்ரரி, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி லைப்ரரி பார்த்து அழுதேன், தேம்பி அழுதேன். எப்படா இதெல்லாம் படிக்கிறது? நமக்கு அறிவு இல்லாமல் இவ்வளோ நாள் இப்படி வாழ்ந்துட்டோமே. ஏசகி திருஷ்டா. இப்போ கர்த்தா நான் போக்தான் ரெண்டு தத்துவம் இருக்கா? நான் கர்த்தா சத்து, நான் இருக்கிறோம், நான் வாழணும். கர்த்தா சித்து, நான் அறியணும், அடையணும்னா, நீ அறியணுன்னாலும் அடையணுனாலும் ஒரு சின்னதாக என்ன பண்ணணும்? சின்னதாக ஒரு செயல் பண்ணணும் இல்லையா? அறியணும், அடையணும், அது சித்து. அடுத்தது என்ன? ஆனந்தம், சுகமாக வாழணும். அது விட்டுருங்க. அது பலன். அது சத்தம் சித்தம் சின்னதாக இருக்கிற நிலை தான், பெரிய கர்மாலாம் கிடையாது. நான் அறியணும்னு நினைக்குது, அடையணும்னு நினைக்குது, செயல்படலை. அதுக்கு இந்த மந்திரம் உறுதி செய்யுது. அதாவது நீங்கள் நான் கர்த்தா நான் போக்தா, ஆத்மா நான் கர்த்தா நான் போக்தான்னு சொல்லுது இல்லையா? ஆத்மா வேலை செய்யாது, எந்த அனுபவத்தையும் பெறாதுன்னு போகிக்காதுன்னு சொல்லுதில்ல. ஆனால் சித்து எல்லாத்தையும் அதோடைய பகுதி தான். சக்தி, அம்பாள், எல்லா போக மனப்பான்மையும் இதை என்டர்டெயின் பண்ணணும், இதை என்ஜாய் பண்ணணும், இதை சாப்பிடணும், இதை சுவைக்கணும்னு நினைக்கிறது எல்லாம் இந்த சித்து தான். புரியுதா? அதை சொல்லுது இந்த மந்திரம். இது மகா வாக்கியம் எழுதிங்க. மந்தா போத்தா கர்த்தா விஞ்ஞானாத்மா புருஷக. ஆத்மானா கர்த்தா நான் போக்தான்னு சொல்லிட்டு இப்போ புருஷா என்ன பண்ணுதுன்னா விஞ்ஞானாத்மா புருஷன். சித்து விஞ்ஞானாத்மா, அறிவு உடைய புருஷன். அறிவுடைய புருஷன் யாருன்னா சக்தி தான். அறிவுனாலே சக்தி தான். ஒரு 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 பார்வையில் ஒரு கையால் மறைக்கிறா துரோபவா, அஞ்ஞானம். ஒரு கையால் ஸ்கிரீனை இழுத்து தரிசனத்தை கொடுக்குறா அனுகிரகம். நல்லவனுக்கு தரிசனம், கெட்டவனுக்கு இல்லை. அறிவில்லாதவனுக்கு
இப்போ இப்போ அறிவு முக்கியமாக இல்லையா? இப்போ அறிவுனா என்ன? ஒன்றில் நிற்பது அறிவு. ஒன்றில் நிற்கலைன்னா உனக்கு அறிவு இல்லை, உனக்கு நீ வாழ்நாள் ஃபுல்லாக ஓட வேண்டியதுதான். ஏன்டா ஓடுற, சீக்கிரம் புறப்படுன்னு சொன்னோமா சொல்லணும். எத்தனை நாளாக சொல்கிறோம், இன்னும் அந்த அறிவு வரல. ஓடிக்கிட்டே தானே இருக்கான். நீனா பாருங்களேன், இப்போ 7:30 மணிக்கு 8:30 மணிக்கு எலி மூஞ்சூர் தேங்காய் முடி தூக்கிட்டு இங்கே அங்கேயும் ஓடும் தெரியுமா? பாருங்கள் வேடிக்கை. நம்ம கே தான், வேறு யார்? கே முன்னோடியாக எல்லாரையும் லீட் பண்ணுறான். மந்தா போத்தா கர்த்தா. மந்தா போத்தா கர்த்தா விஞ்ஞானாத்மா புருஷக. இது உபநிஷத்து மிக முக்கியமான இந்த மந்திரத்தை எல்லா ஞானிகள் மகானுபாவுகளும் எப்படி படிக்காமல் விட்டாங்கன்னு எனக்கு தெரில. இதை பற்றி யாருமே பேசுறதில்ல. விஞ்ஞானாத்மா புருஷக மந்தா போத்தா கர்த்தா. அதான் மந்தா போத்தா கர்த்தா விஞ்ஞானாத்மா புருஷக. அறிவுங்கிற இந்த ஆத்மா சிந்திக்கும், அறியும், செயல்படும்னு சொல்லுது மந்திரம். மந்திரத்தில் இருக்குது. அப்போ ஒன்று செயல்படலை, ஒன்று செயல்படுதுங்கிறத நம்ம இறுதி செய்கிறோம். நமக்குள்ளே 1000 பேர் 1000 சொல்லுவான். மந்திரம் சொல்கிறது தான் நமக்கு பிரமாணம். மந்திரம் ஒன்று செயல்படாது, ஒன்று செயல்படுது. இப்போ அம்மிக்கல் இருக்குல்ல, அம்மி கல் ஒன்று அசையாது, ஒன்று அசையும். கொடைக்கல் ஒன்று அசையாது. அதுதான் தத்துவம். குடும்பமே அப்படி தான் இருக்குது. ஒன்று அசையும், ஒன்று அசையாது. ஒன்று பேசாது, ஒன்று பேசும். பல முறை ஆயிடுச்சு இதோட. சும்மா சொல்லக்கூடாதுன்னு நான் பார்க்குறேன். அக்னி நட்சத்திரம் எப்போ முடியும்? அது வரைக்கும் பொறுமை காக்கிறது நல்லது. மந்தா போத்தா கர்த்தா விஞ்ஞானாத்மா புருஷக. என்ன பிரஷ்னோபனிஷத்து 4வது கேள்வி, 4வது சாப்டர் 9வது மந்திரம். விஞ்ஞானாத்மா புருஷக மந்தா போத்தா கர்த்தா. ச பரமக்ஷரம் ஆத்மனி சப்ரதிஷ்டா. அது பரமக்ஷரம், பரமாத்மா என்ற அக்ஷரத்தில், சத்தில். இந்த விஞ்ஞானாத்மா சித்தை தான் விஞ்ஞானாத்மா. இதையே நிறைய பேருக்கு புரியலை. சச்சிதானந்தம் 3 தத்துவம் ஒன்றா இருக்குங்கிறது, 3 தனித்தனி தத்துவங்கிறதே நிறைய பேருக்கு இன்னும் போய் சேரலைன்னு நான் அனுமானிக்கிறேன். விமர்சனம் இல்லை, அனுமானம். யாரையும் விமர்சனம் பண்ணுற தகுதி எனக்கு கிடையாது. ஆனால் அனுமானம் செய்யக்கூடிய இது உண்டு. இந்த சச்சிதானந்தத்தில் சத்து இறைவன், அன்பு, சிவம் அசையாது. சித்து அறிவு, சக்தி, மனம் அசையும். ஒன்று அனுபவிக்காது, ஒன்று அனுபவிக்கும். ஒன்று அனுபூதியில் இருக்கும், ஒன்று அனுபவத்தில் இருக்கும். இது புரியுதா? இது நல்லா, இதுதாங்க ஞானம். இதெல்லாம் மந்திரத்துக்குள்ளே இருக்கு, சொந்த கருத்து இல்லை. இதெல்லாம் நீங்கள் அறிய தான் இந்த அனுபவம். கேட்டார் ஐயா, எப்படி எனக்கு அனுபவம் வரும்? அதெல்லாம் நல்லா கேட்டுக்கிட்டே இருங்க. கேட்க தான் பக்குவப்படும். உள்ளே இருக்கிறத பக்குவப்படணும். இப்போ அந்த ஜெயக்குமார், அந்த செக்ரட்டரியேட்டு, அவர் அனுபூதியில் தான் இருக்கார். ஜெயக்குமார் வராற சிஷ்யர் அனுபவத்தில் இருக்கிற நிறைய பேரை நான் இப்போ பார்க்குறேன். யார் அனுபவத்தில் இருக்கீங்க, யார் விசாரத்தில் இருக்கீங்க, யார் சிரவணத்தில் இருக்கீங்க, யார் மனநத்தில் இருக்கீங்க அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். எல்லாரையும் பார்க்குறேன். ரொம்ப ரொம்ப ஒரு மில்லி செகண்ட்ஸில் தான் பார்க்குறேன். இந்த மில்லி செகண்டில் உற்று கவனிக்கிறேன். உங்களை கவனிக்கணும். அது என்னுடைய பிரியம், விருப்பம், கடமை, எப்படி வேணாலும் எடுத்துங்க. எனக்கு பிரியம். என் பார்வையில் இருக்கிறவங்க அனுபூதி ஆகணுங்கிறது தான் குறிக்கோள். பார்வையில் இல்லாதவங்களும் அனுபூதியில் இருக்காங்க. நம்மளோட நடத்தக்கூடிய டிஸ்கஸை வச்சு அவங்க எங்கே இருக்கிறாங்கங்கிறத கண்டுபிடிச்சிடணும்.
டிஸ்கஷனே இன்னும் ஆரம்பிக்கலை. அவங்களாம் என்ன சொல்கிறது? செயற்கையாக செய்யாது, இயற்கையாக இருங்க, கேட்டுக்கிட்டே இருங்க, கேட்க 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 பக்குவப்படும். அதில் ஜெயக்குமாரே சேர்க்குறேன். அந்த செக்ரட்டரியேட் ஜெயக்குமாரையும் அனுபூதி லிஸ்ட்டில் இருக்கிறவர், உத்தம அதிகாரின்னு சொல்லிட்டேன் முன்னாடி. இப்போ இந்த குறுகிய காலத்தில் உங்களுடைய அபரிமிதமான வளர்ச்சியை அடியன் வியக்கிறேன். சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இதை விட எனக்கு பெரிய நோபல் பரிசு எதுவும் கிடையாது. மகிழ்ச்சியோ மகிழ்ச்சி. சில பேர் பேசும்போது அவங்க கலங்குறாங்க, எனக்கு அதுக்கு மேலே கலங்க நான் அழுதுறோனோன்னு எமோஷன் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இதுதான் ஆனந்த அனுபூதி. வேறு என்ன? தனியாக உங்களுக்கு ஒன்று வரப்போதா 1900 அப்படின்னு 2000. இதுதான் அறிவு அனுபவமான அனுபூதி ஆக போகுது. அனுபவம் தான் ஒரு மிக முக்கியமான ரோல். அந்த வேலையை தான் இப்போ மனனத்தில் தத்துவமசி செஞ்சிகிட்ருக்கு. மந்தா போத்தா கர்த்தா விஞ்ஞானாத்மா புருஷக மகா வாக்கியம் இது. நான் பிரஷ்னோபனிஷத்து 4வது மந்திரம், 4வது சாப்டர், 9வது மந்திரம், 4வது கேள்வி. அவர் கேட்பார்லே கார்கியா, பரம அக்ஷரம் ஆத்மனி சம்பிரதிஷ்டத்தை. பரமாத்மாவில் எல்லா தத்துவங்களும் ஒடுங்குகிறது. அதுதான் பதில். இப்போ இந்த சித்து வேலை செய்து, சித்த அனுபவம் செய்து, சித்து அசைகிறது, இதுக்கெல்லாம் பிரமாணம் இதுதான். இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. இது சத்தானா அசையாது. சுவாமி சங்கல்பம் பண்ணிட்டாங்கன்னா இது பிறந்துடும். இப்போ நீங்கள் இருக்கீங்க, சும்மா இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு ஆசை ஏற்படுதுன்னா டக்குன்னு அது மனம் பிறந்துடும். உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆசைன்னா ஒரு குறிக்கோள், ஒரு சங்கல்பம், அது சின்னது பெருசுலாம் கிடையாது. நீங்கள் நினச்சா அது உடனே அது செயல்படுத்துறதுக்கே அது இறங்கிடும். ஏன்னா புத்தி வேணுமே செயல்படுத்துறதுக்கு. புத்தி வேணும், மனம் வேணும், இச்சா வேணும், ஞானம் வேணும், செயல் வேணும். புரியுதா? சத்து செயல்படாது, சாட்சி அன்பு வடிவம் அசையாது. சத்து நல்லா உறுதி செய்கிறேன், இறுதி செய்கிறேன். சத்து அன்பு ஸ்வரூபம், அசையாது, செயல்படாது, சாட்சி. சித்து அறிவு, செயல்படும், அசையும், அனுபவம் செய்யும். பொதுவாகவே இந்த உணர்வு இருக்கா இல்லையா? ஆண் பெண் தத்துவத்திலேயே இந்த உணர்வு மேலோங்கி நிற்கும். ஒரு 60% சொல்கிறேன். 2 பேர்கிட்டையும் இருக்கும், 2 பேர்கிட்டையும் ரெண்டும் இருக்கும். ஆனால் எது மேலோங்கி நிற்குதுன்னா, ஒரு சாராருக்கு அறிவு மேலோங்கி நிற்கும், ஒரு சாராருக்கு அன்பு மேலோங்கி நிற்கும். அன்பு ஸ்வரூபத்தில் இருக்கிறவன் சத்து, அறிவு ஸ்வரூபத்தில் இருக்கிறவங்க சித்து. இது புரியுதா? இப்போ சிவம் சக்தியினுடைய ஸ்வரூபத்தை இப்போ நான் சொல்லியிருக்கிறேன். அம்பாளுடைய ஸ்வரூபத்தை சொல்லி, சுவாமியினுடைய ஸ்வரூபத்தை சொல்லி, ரொம்ப எளிமை, மிக முக்கியமான நுட்பம், மிக எளிமையாக சொல்லியிருக்கிறேன். 2 பேரும் உங்களுக்குள்ளே தான் இருக்காங்க. சித்து சத்தை சார்ந்தது. ஏன்னா சித்தினுடைய இருப்பிடம் சத்து. உள்ளே தான் போய் ஆகணும். இப்போ இத்தனை 96 வெளில போனதெல்லாம் உள்ளே தான் போய். பிரம்மாஸ்ரித்து மாயா இது வரைக்கும் இருக்கட்டும். 179. அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ.